அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களோட பிரியப்பட்ட தமிழ்நாட்டு சுகூர்த்துக்கு நீங்களோட அஸ்ஸலாமு என்கின்ற என்னுடைய சலாத்துடைய மறுபடி வலுவானதாக ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது உங்கள் முன்பாக நான் நிற்கிறேன். இன்றைக்கு சத்தியத்தினுடைய நகரம் என்று அறியப்படுகிற சிட்டி ஆஃப் ட்ரூத் என்கிற கோழிக்கோடு மாநகரத்தில் சத்தியத்திற்கு சான்று பகர்கிற விதத்தில் பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை என்கிற முத்திர வாக்கியங்களை ஒழித்து கொண்டு எஸ்டிபிஐ கட்சியினுடைய ஜன முன்னேற்ற யாத்திரையினுடைய நாயகனாக கடந்த 14ஆம் தேதி துவங்கி வரவிருக்கிற மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரை கேரளாவினுடைய அரசியலிலே ஒரு மாபெரும் பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கிற எஸ்டிபிஐ கட்சியினுடைய ஜன முன்னேற்ற யாத்திரையினுடைய கேப்டன் பெருமதிப்பிற்குரிய மௌலவி மூவாற்றுப்புழா அஷ்ரப் மௌலவி அவர்களே, கேப்டனுடைய இடதும் வலதுமாக வீற்றிருக்கிற மரியாதைக்குரிய எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் எனது பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் துளசீதரன் பள்ளிக்கல் அவர்களே, அவருடைய வலதுபுறமாக அமர்ந்திருக்கிற எனது பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் மாநில பொதுச் செயலாளர் ராய் அரக்கல் அவர்களே, இந்த நிகழ்வில் தலைமையேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கிற எஸ்டிபிஐ கட்சியினுடைய கோழிக்கோடு மாநகரத்தினுடைய மாவட்ட தலைவர் எனது பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் முஸ்தபா கொம்மேரி அவர்களே, வருகை தந்திருக்கிற அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கிற எனது பாசத்திற்குரிய மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் மௌலவி ரஷீத் உமரி அவர்களே, இந்த நிகழ்வில் எனக்கு பின்பாக உரையாற்ற காத்திருக்கிற கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் பாசத்திற்குரிய பி அப்துல் ஹமீத் அவர்களே, இந்த நிகழ்வில் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் மாநில பொதுச் செயலாளர் அஜ்மல் இஸ்மாயில் அவர்களே, மாநில செயலாளர் கே அப்துல் ஜப்பார் அவர்களே, PR சியாத் அவர்களே, அன்பு சகோதரர் ஜான்சன் கண்டச்சிரா அவர்களே, கிருஷ்ணன் எரஞ்சிக்கல் அவர்களே, ஜமீலா சகோதரி அவர்களே, இந்த நிகழ்வில் இந்த ஜன முன்னேற்ற யாத்திரையினுடைய செய்தியை சொல்வதற்காக அமர்ந்திருக்கிற பாசத்திற்குரிய மாநில செயற்குழு உறுப்பினர் செக்ரட்டரியேட்டினுடைய அங்கம் அன்பு சகோதரர் VT இக்ராமுல் ஹக் அவர்களே, எனக்கு பின்பாக உரையாற்ற அமர்ந்திருக்கிற முஸ்தபா பாலேரி அவர்களே, அன்பு சகோதரி ரம்சீனா ஜலீல் அவர்களே, நிறைவாக இந்த நிகழ்வில் நன்றி உரையாற்ற காத்திருக்கிற பாசத்திற்குரிய மாவட்ட பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் அசீஸ் மாஸ்டர் அவர்களே, திரளாக கோழிக்கோடு மாநகரத்தில் சத்தியத்திற்கு சான்று பகர்வதற்காக வேண்டி இந்த ஜன முன்னேற்ற யாத்திரையினுடைய ஒரு பாகமாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற எதையும் செய்து முடிக்கிற துணிச்சல் மிக்க எஸ்டிபிஐ கட்சியினுடைய சகோதரர்களே, சகோதரிகளே, கோழிக்கோடு மாவட்டத்தினுடைய அன்பு சுகூர்த்துகளே, இந்த நல்ல தருணத்திலே எல்லாம் வல்ல இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இங்கே கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று நான் பிரார்த்தனை செய்து என்னுடைய உரையினை நான் துவங்குகிறேன். அன்பு சகோதரர்களே, ஏற்கனவே நான் சொல்லி காட்டியபடி பாரம்பரியமும் பழம்பெருமையும் மிக்க கோழிக்கோடு மாநகரத்தில் இன்றைக்கு ஜன முன்னேற்ற யாத்திரைக்கு தலைமையேற்றிருக்கிற மரியாதைக்குரிய இந்த கேப்டன் ஜாதாவுடைய கேப்டன் மௌலவி மூவாற்றுப்புழா அஷ்ரப் மௌலவி அவர்களுடைய இந்த ஜன முன்னேற்ற யாத்திரையை பாராட்டுவதற்காக, வாழ்த்துவதற்காக தமிழகத்தில் இருந்து உங்களது சொந்தமாக கோழிக்கோடு நகரத்திற்கு இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன். அன்பு சொந்தங்களே, எனக்கு முன்பாக பேசி காட்டியவர்கள் சொன்னார்கள், இந்த மாதம் 14ஆம் தேதி காசர்கோடில் இருந்து துவங்கப்பட்ட இந்த பேரணி, இந்த ஜன முன்னேற்ற யாத்திரை வரவிருக்கிற மார்ச் மாதம் 1ஆம் தேதி திருவனந்தபுரத்திலே நிறைவு செய்யப்பட இருக்கிறது என்று சொன்னார்கள். என்னை பொறுத்தவரை இந்த ஜன முன்னேற்ற யாத்திரை வேண்டுமானால் மார்ச் மாதம் 1ஆம் தேதி நிறைவு செய்யப்படலாம். ஆனால் எஸ்டிபிஐ கட்சியினுடைய பணி அன்றிலிருந்து தான் துவங்குகிறது. அன்றிலிருந்து துவங்குகிற பணி கேரளா மாநிலத்திலே ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை
கேரளாவில் உருவாக்குவதல்ல. இந்தியாவினுடைய கடைக்கோடி வரை கேரளாவில் இருந்து SDPI என்று முழங்கினால், டெல்லியிலும் கன்னியாகுமரியிலும் நின்று கொண்டு ஜிந்தாபாத் என்று முழங்குகிற ஒரு மாபெரும் படையை உருவாக்குகிற அரசியல் மாற்றத்தை உருவாக்குவதற்கு காரணமாக நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி இந்த தருணத்திலே உங்களுக்கு நான் சுட்டிக்காட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பு சொந்தங்களே, 2024 என்கிற இந்த வருடம் SDPI-க்கான வருடம். SDPI கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி அவர்களுக்கு இந்த நாட்டினுடைய பெரும்பாலும் மெஜாரிட்டேரியன் மக்களுக்காக பாராளுமன்றத்திலிருந்து குரல் எழுப்புகிற அந்த மக்களை இங்கிருந்து அனுப்ப வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. யாரோ சிலர் சொன்னார்களாம், கேரளாவில் இருந்து மட்டும் இந்தியாவிலே SDPI கட்சிக்கு எங்கிருந்து வேண்டுமானாலும் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பலாம், ஆனால் கேரளாவில் இருந்து கடைசியாகத்தான் அனுப்ப முடியும். அப்படி ஒரு அரசியல் தடை கேரளாவில் இருக்கிறது என்று சொல்லி காட்டினார்களாம். இறைவனை முன்னிறுத்தி நான் சொல்லுகிறேன், தமிழகத்திலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் 2024 பாராளுமன்றத்திற்கு செல்லும் பொழுது கேரளாவில் இருந்தும் பாராளுமன்றத்திற்கு செல்லுகிற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பும் சக்தியும் உங்களுக்கு இருக்கிறது அன்பு சொந்தங்களே. எனவே இந்த நாட்டிலே எவையெல்லாம் நம்மை நோக்கி இன்றைக்கு வீசப்படுகிற குற்றச்சாட்டுகளோ அத்தனையும் உடைத்து நொறுக்கி எறிவதற்கு வாரியங்குன்னத்து ஹாஜி முகம்மது போல அவர்களது படையணிகளாக புறப்பட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. யாருடைய வாரிசுகள் நாம்? இங்கே இன்றைக்கு இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் சாவர்கருடைய வாரிசுகள். நாம் எல்லாம் வாரியங்குன்னத்து குஞ்சு ஹாஜியுடைய வாரிசுகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சுதந்திர போராட்ட காலகட்டத்திலே தன்னுடைய கண்களை கட்டி அவரை சுடுவதற்காக தயார்படுத்திய சமயத்தில் வாரியங்குன்னத்து ஹாஜி சொல்லி காட்டினார், என்னுடைய கண்களில் இருந்த அந்த கர்ச்சீஃபை நீங்கள் அவிழ்த்து விடுங்கள், நீங்கள் உயிருக்கு பயந்து விட்டீர்களா என்று கேட்ட பொழுது, இல்லை இல்லை, நான் உங்களது துப்பாக்கியில் இருந்து வருகிற குண்டுகள் என்னுடைய நெஞ்சை நோக்கி உள்ளே போகிற காட்சியை பார்த்து கொண்டே இந்த மண்ணின் மீது மடிய வேண்டும் என்று சொன்ன வாரியங்குன்னத்து ஹாஜியினுடைய வாரிசுகள் நாம். எனவே இந்த நாட்டிலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இந்த நாட்டுடைய அதிகார வர்க்கத்தில் இருந்து கொண்டு நம்மை அடிச்சமர்த்துபவர்களுக்கும் இடையிலான போராட்டம் துவங்கிவிட்டது. மாவோ சொல்லி காட்டியது போல இந்த நாட்டிலே அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத யுத்தம், யுத்தம் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல் என்று சொல்லி காட்டிய அந்த யுத்தத்திற்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் இப்பொழுது தயாராக வேண்டிய காலத்தினுடைய கட்டாயம் இது அன்பு சொந்தங்களே. அன்பு சொந்தங்களே, வரும்பொழுது நிர்வாகிகளிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கேட்டேன், இன்றைக்கு SDPI கட்சி ஒரு மாபெரும் யாத்திரையை கோழிக்கோட்டிலே நடத்துகிறது. ஆனால் SDPI-னுடைய கொடிகளுக்கு இடையிலேயே பாஜகவினுடைய BJP-னுடைய கொடிகள் தெரிகிறது. என்ன விஷயம் என்பதாக கேட்ட பொழுது, நாளைய தினம் பாஜக இங்கே ஒரு யாத்திரையை நடத்துகிறது. நேற்றைய தினம் எங்கே நாம் யாத்திரையை நடத்தினோமோ அதற்கு மறுதினம் பாஜக நமக்கு பின்னாலேயே வந்து கொண்டிருக்கிறது என்பதாக சொல்லி என்னுடைய நிர்வாகிகள் சொன்னார்கள். SDPI கட்சி அது நடத்துகிற யாத்திரைக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற தகுதி மட்டும்தான் பாஜகவிற்கு இருக்கிறதே ஒழிய நம்மை முந்தி செல்வதற்கான தகுதி அவர்களுக்கு இல்லை. SDPI முன்னால் நிற்கிற வரை எந்த ஒடுக்கப்பட்ட சக்திகளை அடிச்சமர்த்துகிற அத்தனை சக்திகளை உடைத்து தகர்த்து எறிகிற அரசியல் வலிமை SDPI கட்சிக்கு உண்டு என்பதை இந்த நாடு இன்றைக்கு உணர்ந்து கொண்டிருக்கிறது அன்பு சொந்தங்களே. இன்றைக்கு டெல்லியிலே நடக்கிற அரசியல் என்ன அரசியல்? RSS என்பது இன்றைக்கு அரசாக மாறி இருக்கிறது. இந்த பிரச்சாரத்தினுடைய வழிநெடுகிலும் மூவாற்றுப்புழா அஷ்ரப் மௌலவி அவர்களை வழிநடத்திய அந்த கூட்டம் தொடர்ந்து எழுப்பியது என்ன முழக்கத்தை எழுப்பியது? இந்த நாட்டிலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக அரசாட்சி புரிந்து கொண்டிருக்கிற மக்கள் விரோத பாரதிய ஜனதா அரசினுடைய நடவடிக்கையை, பாசிசத்தை கண்டித்து இந்த பேரணியானது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, இந்த நாட்டிலே எத்தனையோ கட்சிகள் இந்த நாட்டிலே உருவாகியது. அந்த கட்சிகள் எல்லாம் பிறக்கிற சமயத்திலேயே பாஜக ஒழிக, RSS ஒழிக என்று சொல்லி அவர்கள் பிறக்கவில்லை. ஆனால் 2009 ஜூன் மாதம் 21ஆம் தேதி இந்த நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட SDPI மட்டும்தான் துவங்குகிற தருணத்திலேயே பாஜக ஒழிக, RSS ஒழிக, பாஜகவினுடைய வீழ்ச்சியில் தான் ஒடுக்கப்பட்ட சமூகத்துடைய எழுச்சி இருக்கிறது என்று சொல்லி முழங்கி கொண்டு வந்த கூட்டம் SDPI கட்சியுடைய கூட்டம் அன்பு சொந்தங்களே. எனவே ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை 10 ஆண்டுகால மிக மோசமான ஒன்றிய பாரதிய ஜனதா அரசினுடைய நடவடிக்கைகளை இந்த நாட்டுடைய பெரும்பாலான மக்கள் இன்றைக்கு எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவை என்ன தெரியுமா? இந்த நாட்டிலே இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியும்,
நம்மை ஆளுகிற ஆட்சியாளர்கள் நம்மை கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அர்ஜுன் சென் குப்தா கமிட்டியினுடைய அறிக்கை என்று சொல்லி அறிக்கை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். 1976 ஆண்டிலே வந்த ஒரு அறிக்கை. அந்த அறிக்கை சொல்லி காட்டிய செய்தி, இந்த நாட்டிலே வாழுகிற குடிமக்களிலே 76.4% மக்கள் இந்த நாட்டிலே ஒரு நாளைக்கு ரூபாய் 20க்கும் குறைவாக சம்பாதிக்கிறவர்கள் என்கிற அறிக்கையை சொல்லி காட்டியது. மோடி வந்தால் பாலாறும் தேனாரும் ஓடும் என்று சொன்னார்களே, இன்றைக்கு எங்கே பாலாறும் தேனாரும் ஓடுகிறது? இன்றைக்கு இங்கே வேலை வாய்ப்பின்மை அதிகரித்திருக்கிறது. மத ரீதியிலான சண்டைகளை இன்றைக்கு அதிகமாக்கி இருக்கிறார்கள். ஜாதிய படுகொலைகள், ஆணவ படுகொலைகள், மொழியின் பேரால் படுகொலைகள் இன்றைக்கு அதிகம் நடக்கிற நாடாக நாம் மதிக்கிற ஒரு நாடு இன்றைக்கு மிக மோசமாக சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாட்டுடைய வடபாகத்திலே இருப்பவர்கள் அதை பற்றி கவலை கொள்ளாமல் இருக்கலாம். இந்த நாட்டிலே வாழுகிற சிறுபான்மை மக்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், மதம் உண்டென்று இல்லை என்று சொல்லுகிற அத்தனை பேரும் இன்றைக்கு ஒரு மாபெரும் நெருக்கடியை இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆளுகிற அரசுகள் இந்த நெருக்கடியில் இருந்த அந்த மக்களை மீட்பதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் செய்யாத நிலையிலேதான் வரவிருக்கிற 2024 பாராளுமன்ற தேர்தலிலே யார் வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற மிக முக்கிய சக்தியாக SDPI கட்சி இன்றைக்கு இந்த நாட்டிலே களமாடி கொண்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, இந்தியா கண்ட 78 ஆண்டு சுதந்திர வரலாற்றில் இதுபோலதொரு மோசமான பிரதம மந்திரியை, பிரைம் மினிஸ்டரை இதற்கு முன்பு இந்தியா கண்டதில்லை என்று சொல்லுகிற செக்குலரிசத்தை, ஜனநாயகத்தை, சோசியலிசத்தை காலில் போட்டு மிதிக்கிற மிக மோசமானதொரு பிரதமராக இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற நாட்டினுடைய பிரதமர் இருந்து கொண்டிருக்கிறார். அன்பு சொந்தங்களே, எனக்கு ஒரு ஆச்சரியமான கேள்வி எனக்கு இருக்கிறது. இந்தியாவில் பல்லாயிரக்கணக்கான மொழி பேசுகிற மதங்கள், மொழி பேசுகிற மனிதர்கள், நூற்றுக்கணக்கான மதங்களை பின்பற்றுகிற மனிதர்கள் வாழுகிற இந்தியாவிலே ஒரு சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தினுடைய பள்ளிவாசலை விட்டு கொடுக்க மனமில்லாத இந்தியாவினுடைய அரசு, இந்தியாவினுடைய பிரதமர் 100% முஸ்லிம்கள் மட்டும் வசிக்கிற அபுதாபிக்கு சென்று அங்கே ஒரு கோவிலை கட்ட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாரே, என்ன வகையான செக்குலரிசம் இவர் இன்றைக்கு இதனை பின்பற்றுகிறார் என்பதை இன்றைக்கு கேள்வி கேட்க வேண்டாமா? அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களே, இந்த நாட்டிலே வாழுகிற சிறுபான்மை மக்களை பொறுத்தவரை மாட்டிறைச்சிக்காக இன்றைக்கு அடித்துக் கொல்லப்படுகிறார்கள். இறை வழிபாட்டிற்காக வேண்டி இன்றைக்கு அடித்துக் கொல்லப்படுகிறார்கள். பள்ளிவாசல்களுக்காக வேண்டி இன்றைக்கு கலவரங்களை நடத்துகிறார்கள். ஒரு பெரும்பான்மை நாடாக இந்த நாட்டை கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சிப்பவர்களுக்கு இடையே ஜனநாயகத்தை உயர்த்தி பிடித்துக் கொண்டு, மதச்சார்பின்மையை உயர்த்தி பிடித்துக் கொண்டு ஒரு மாபெரும் பேரணி இந்த அநீதிக்கு எதிராக போராட வேண்டிய அவசியம் இருக்கிறதா இல்லையா? அன்பு சொந்தங்களே, கேரளாவினுடைய கடற்கரையோரம், கோழிக்கோட்டினுடைய கடற்கரையோரம் நின்று கொண்டு SDPI இந்த நாட்டு மக்களை முன்வைத்து வைக்கிற இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இந்த நாட்டினுடைய அரசுகளுக்கு இருக்கிறது. அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு நாடு எந்த அளவிற்கு இன்றைக்கு மோசமாக சென்று கொண்டிருக்கிறது. எனக்கு முன்பாக பேசிய மரியாதைக்குரிய முஸ்தபா கொம்மேரி அவர்கள் இந்தியா கூட்டணியினுடைய அந்த நிலையை பற்றி சொல்லி காட்டினார்கள். எனக்கு தெரிந்து இந்தியா கூட்டணி உருவாக்கப்படும் பொழுது எத்தனை ஒரு நம்பிக்கையை இந்த சமூக மக்களிடத்தில் அது ஏற்படுத்தியது. காலம் செல்ல செல்ல நாட்கணக்கில் அல்ல, மணிக்கணக்கில் இன்றைக்கு அந்த நம்பிக்கையை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறது இந்தியா கூட்டணியுடைய செயல்பாடுகள் என்று சொன்னால் அது மிகையல்ல. அன்பு சொந்தங்களே, உங்களது கேரளாவை சேர்ந்த PT உஷா இன்றைக்கு பாஜக கூட்டணியிலே இருக்கிறார். பாஜக கூட்டணியில இருக்கிற PT உஷா வேகமாக ஓடுகிறாரோ இல்லையோ, இந்தியா கூட்டணியில இருக்கிற கட்சிகள் வேகமாக இந்தியாவை விட்டு பாஜகவை நோக்கி ஓடுகிற காட்சிகளை இன்றைக்கு நாம் பார்க்கிறோமா இல்லையா? PT உஷா தான் வேகமா ஓடணும். PT உஷா இருக்கிற அணியில் அவர் வலுவாக இருக்கிறார். ஆனால் இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் BJPயை நோக்கி வேகமாக PT உஷாவை விட ஓடுகிற மோசமான காட்சிகளை இதற்கு முன்பு நாம் கண்டிருக்கிறோமா? அன்பு சொந்தங்களே, பாசிசத்தை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால், அன்பு சொந்தங்களே, முன்னாள் டெலிகிராஃபினுடைய முன்னாள் ஆசிரியர் சொல்லுவதை போல தேர்தலிலே மட்டும் பாசிசத்தை வீழ்த்துவோம் என்று சொல்லி நீங்கள் முயற்சித்தால் அது ஒருபொழுதும் நடக்காது என்று சொல்லி ராஜகோபால் என்று சொல்லுகிற டெலிகிராஃப் பத்திரிகையினுடைய முன்னாள் ஆசிரியர் சொல்லி காட்டுகிறார். அன்பு சொந்தங்களே, எனவே SDPI இந்த பாசிசத்தை ஒழிக்க, SDPI இந்த பாசிசத்தினுடைய மோசமான மக்கள் விரோத சட்டங்களை, திட்டங்களை வீழ்த்துவதற்கு என்ன திட்டங்களை இந்த நாட்டு மக்களிடத்திலே சொல்லுகிறது என்று சொன்னால், ஐடியாலஜிக்கல் பேசிஸிலும் அவர்களை நாம் எதிர்ப்போம், கருத்தியல் தளத்திலும் அவர்களை நாம் எதிர்ப்போம்,
தேர்தல் களத்திலும் அவர்களை நாம் எதிர்ப்போம். 5 ஆண்டுகளும் கருத்தியல் போராட்டம், 5 ஆண்டுகளும் தேர்தல் போராட்டம் என்று சொல்லுகிற போராட்டத்தை நடத்தும் பொழுது மட்டும்தான் இந்த பாசிச சங்க பரிவார சனாதன சக்திகளை ஆட்சி அரியணையில் இருந்து மட்டுமல்ல, மக்களுடைய உள்ளத்திலிருந்து கூட அவர்களை வெளியேற்ற முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்படி வெளியேற்ற முடியாதவர்கள், இப்படி வெளியேற்றுவதற்காக உழைக்க முடியாதவர்கள் சொல்லுகிற கருத்து என்ன தெரியுமா? மிக மோசமான ஒரு ஆபத்தான கருத்தை சொல்லுகிறார்கள். அந்த கருத்து என்னவென்று சொன்னால், இவிஎம் மெஷின்ல, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின்ல ஒரு மாபெரும் மேனிபுலேஷன், போலியாக அதன் மூலமாக பாஜகவினர் வெல்கிறார்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா அன்பு சொந்தங்களே? பாஜக மேனிபுலேஷன் செய்தது இவிஎம் மெஷினில் அல்ல, இந்தியாவில் வாழுகிற பெரும்பான்மை சமூகத்துடைய உள்ளத்திலே அவர்கள் ஒரு மேனிபுலேஷனை செய்திருக்கிறார்கள். அவர்கள் உள்ளத்தில் இருந்து மத அடிப்படையிலான மதவாத சிந்தனைகளை எடுத்து வெளியே வீச வேண்டிய கடமை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்கிறதோ இல்லையோ, எஸ்டிபிஐ கட்சிக்கு என்றென்றும் இருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த போராட்டங்களை இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அன்பு சொந்தங்களே, இந்த நாட்டிலே தேர்தல் வழியிலாக அரியணையில் அமர இயலாத பாஜக சங்க பரிவார சக்திகள் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் ஒரு வேலையை செய்யறாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், தமிழ்நாட்டில் RSS ரவி என்று சொல்லுகிற RN ரவி என்கிற கவர்னர் இருக்கிறார். கேரளாவில் அதே பேர்ல துவங்கக்கூடிய ஆரிஃப் கான் என்று சொல்லுகிற சிறுபான்மை பெயர் தாங்கி ஒருவர் இருக்கிறார். இந்த 2 பேருடைய டியூட்டி என்ன? ஆளுகிற அரசுகளை தொந்தரவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட லெஜிஸ்லேட்டிவ் வழியாக வந்த அரசுகளை தொந்தரவு செய்து பின்வாசல் வழியாக கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் பாஜகவை புகுத்துகிற அஜெண்டாக்களில் இன்றைக்கு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். 2 இடத்திலும் இந்த பாஜகவை எதிர்க்கிற அரசுகள் தான் இருக்கிறது. கேரளாவிலே பினராயி விஜயன் தலைமையிலான அரசு இருக்கிறது. தமிழ்நாட்டிலே திமுகவிலே ஸ்டாலின் தலைமையிலான அரசு இருக்கிறது. 2 அரசுகளும் ஆளுநருக்கு எதிராக கிருத்தியமான உறுதியான எதிர்நிலைப்பாட்டை எடுக்காததன் விளைவுதான் இந்த 2 ஆளுநரும் தமிழ்நாட்டையும் கேரளாவையும் இன்றைக்கு பாடாகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எஸ்டிபி கட்சியிட்ட ஒரு திட்டம் இருக்குது. எஸ்டிபி ஏறத்தாழ 1.5 வருட காலத்திற்கு முன்பாக, 2 வருட காலத்திற்கு முன்பாகவே தமிழகம் முழுவதும் இந்த கவர்னருக்கு எதிராக எஸ்டிபிஐ ஒரு போராட்டத்தை நடத்தியது. அந்த போராட்டத்துடைய தலைப்பு கெட் அவுட் கவர்னர் என்கிற ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம். தமிழ்நாட்டிலே ஆளுநருக்கு எந்த வேலையும் இல்லை, தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லுகிற ஒரு மாபெரும் இயக்கத்திற்கு எஸ்டிபி கட்சி தலைமை தாங்கியது அல்லவா? அது மாதிரி ஒரு மாபெரும் மக்கள் போராட்டம் திரண்டால் எவரையும் நம்மால் வீழ்த்த முடியும் என்கிற சூழல் இந்த நாட்டிலே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களே, எஸ்டிபிஐ கட்சி நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஜன முன்னேற்ற யாத்திரை என்பது மக்களை முன்னேற்றுவதற்கான யாத்திரை. மக்களுக்கு எது சரி எது தவறு என்பதை சொல்லுவதற்கான யாத்திரை. மக்களிடத்திலே இருக்கிற, மக்களை பீடித்திருக்கிற நோய்க்கு எதிராக, பாசிச நோய்க்கு எதிராக மக்களுக்கு மருந்து கொடுக்கிற யாத்திரை. இந்த யாத்திரை கேரளாவினுடைய காலத்தின் கட்டாயமான யாத்திரை. 14ஆம் தேதி காசர்கோட்டிலே இருந்து துவங்கி 1ஆம் தேதி திருவனந்தபுரத்திலே நிறைவு செய்கிற இந்த யாத்திரை கேரளாவினுடைய அரசியல் மாற்ற வரலாற்றிலே மிக முக்கியமானது ஒரு இடத்தை பெறும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை அறுதிட்டு இறைவனை முன்னிறுத்தி நம்மால் சொல்ல இயலும். அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களே, கேரளாவிலே நடந்து கொண்டிருக்கிற அரசியல் என்னவாக இருக்கிறது? கேரளாவிலே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய, மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய முதல்வர் கேரளாவிலே இருக்கிறார். டெல்லியிலே கர்நாடகாவினுடைய காங்கிரஸ் அரசு, சித்தராமையனுடைய அரசிற்கு ஒன்றிய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட் போதுமான ஃபண்டை தரவில்லை என்று சொல்லி 1 வார காலத்திற்கு முன்பாக டெல்லியிலே ஜந்தர் மந்தரிலே ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த போராட்டத்திற்கு சித்தராமையா தலைமையேற்றார். அந்த போராட்டத்திற்கு சிபிஎம்மினுடைய சீதாராம் யெச்சூரி கலந்து கொண்டார். தமிழகத்தில் இருந்து திமுக கலந்து கொண்டது. இந்தியா கூட்டணியின் எல்லா கட்சிகளும் கலந்து கொண்டார்கள். கேரளாவில் இருந்து உங்களது மதிப்பிற்குரிய முதல்வரும் கலந்து கொண்டார். நல்ல விஷயம்தான். ஒன்றிய அரசினுடைய அராஜக நடவடிக்கைக்கு எதிராக எல்லோரும் ஒன்று திரள வேண்டிய காலத்தினுடைய கட்டாயம் இருக்கிறது. அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களே, கேரளாவிலே அங்கே இருக்கிற கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்டிற்கு எதிராக ஒன்றிய அரசு செய்கிற நடவடிக்கைகளை கண்டித்து டெல்லியிலே நடைபெறுகிற போராட்டத்திலே சித்தராமையாவும் பினராயி விஜயனும் ஒன்றாக அமர்கிறார்கள். கேரளாவிலே வந்து கொண்டு அதே பினராயி விஜயன் காங்கிரசினுடைய தலைவரோடு ஒரே மேடையிலே அமர்ந்து கொண்டு ஒன்றிய அரசிற்கு எதிராக பேசுவாரா என்று கேட்டால் நிச்சயம் பேச மாட்டார்.
இந்தியா கூட்டணி என்று சொல்லுவது, இந்த நாட்டிலே நாங்கள் எல்லாம் இந்தியா கூட்டணியின் வாயிலாக பாஜகவை வீழ்த்துகிறோம் என்று சொல்வதெல்லாம் கேரளாவை தாண்டித்தான், தமிழ்நாட்டை தாண்டித்தான். கேரளால மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலே அதான் நிலைமை. தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரை அருகில் அமர வைத்துக் கொண்டு, இவர்தான் இந்தியா கூட்டணியுடைய தலைவர், இவருக்கு கீழ் தான் நாங்கள் செயல்படுகிறோம் என்று சொல்லி திமுகவினுடைய தலைவர், தமிழகத்துடைய முதல்வர் ஸ்டாலின் சொல்வாரா என்று கேட்டால் சொல்ல மாட்டார்கள். எதற்காக இதனை நான் சொல்லுகிறேன்? பாஜகவை வீழ்த்துகிறோம் என்ற பெயரிலே இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களிடத்தில் எழுந்து நிற்கிற பாஜக எதிர்ப்பு சிந்தனையை கொஞ்சம் கொஞ்சமாக முனை மழுங்க செய்கிற கட்சிகள் வேறு யாரும் அல்ல, இந்த மதச்சார்பற்ற செக்குலர் பார்ட்டிஸ் தான் இன்றைக்கு அதை முனை மழுங்க செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக இந்த உதாரணத்தை சுட்டி காட்டுகிறேன். இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. வரவிருக்கிற தேர்தலை பொறுத்தவரை நம்முடைய தலைவிதியை தீர்மானிக்க போகிற தேர்தல். இந்த தேர்தலில் இவர்தான் ஜெயிப்பான், காங்கிரஸ் கூட்டணி தான் ஜெயிக்கும், எல்டிஎஃப் தான் ஜெயிக்கும், யூடிஎஃப் தான் ஜெயிக்கும், அதே போல இந்தியா தான் ஜெயிக்கும் என்பதெல்லாம் அல்ல. யார் மக்களுடைய உள்ளத்தை கற்றுக்கொண்டு மக்களுடைய பிரச்சனைக்காக போராடுகிறார்களோ அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு இந்த நாட்டு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். கேரளாவை பொறுத்தவரை மக்களுடைய பெரும்பாலான பிரச்சனைகளை போராட்ட களத்திலே முன்னிறுத்தி போராடுகிற எஸ்டிபிஐ கட்சி வரவிருக்கிற பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைவராக, கேரளாவினுடைய தலைவராக இந்த மாபெரும் புரட்சி படைக்கு தலைமையேற்றிருக்கிற மரியாதைக்குரிய மூவாற்றுப்புழா அஷ்ரப் மௌலவி அவர்கள் கேரளா டெல்லியினுடைய பாராளுமன்றத்திலே குரல் எழுப்பினார். எந்த அளவிற்கு இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பிரதிபலிப்பார் என்பதை நான் சொல்லி உங்களுக்கு தேவையில்லை, உங்கள் அனைவருக்கும் அது தெரியும். எனவே அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களே, இந்த நாட்டிலே மதவாதத்திற்கும் மதச்சார்பின்மைக்கும் எதிரான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மதவாதம் எது என்பது தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. பாஜக, நரேந்திர மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங், ஆரிஃப் கான், RS ரவி அவர்களது கும்பல் தான் மதவாதம் என்பது தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் தான் மதச்சார்பின்மை என்று சொல்லி சிலர் வருகிறார்கள். உண்மையான மதச்சார்பின்மை, உண்மையான செக்குலர் போர்சஸ் யார் என்பதை காலம் தீர்மானிக்கும். வரவிருக்கிற பாராளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, எப்பொழுதும் தம் கேரளத்தை வழிநடத்துவதற்கு எஸ்டிபி கட்சி எப்பொழுதும் தயாரானது, தகுதியானது. அந்த வகையிலே பாராளுமன்றத்திற்கு செல்வதற்கும் எஸ்டிபி கட்சிக்கு தகுதி இருக்கிறது. இன்றைக்கு துவங்கி வைக்கப்பட்டிருக்கிற கோழிக்கோட்டினுடைய மாநகரத்திலே துவங்கப்பட்டிருக்கிற இந்த மாபெரும் ஜன முன்னேற்ற யாத்திரா உண்மையில் ஜனங்களை முன்னேற்றுகிற வரை, ஜனங்களை ஒரு அதிகார வர்க்கத்தில் அமர்த்துகிற வரை, எனக்கு முன்பிருப்பவர்களை எங்களுக்கு மேலே உயர்த்து செல்கிற வரை எஸ்டிபி கட்சியினுடைய போராட்டம் தொடரும் தொடரும் தொடரும். அப்படிப்பட்ட மாபெரிய போராட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற எஸ்டிபி கட்சியினுடைய மாநிலத்துடைய தலைவர் மூவாற்றுப்புழா அஷ்ரப் மௌலவி உள்ளிட்ட அவர்களது அத்தனை தளபதிகளுக்கும் எஸ்டிபி கட்சியினுடைய தமிழ்நாட்டின் சார்பில் எங்களது நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை, நன்றியினை, துவாக்களை தெரிவித்துக் கொண்டு தொடரட்டும் உங்களது புரட்சி பயணம், வெல்லட்டும் உங்களது லட்சியம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. Thank you.